வணக்கம். செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். நீதிபதி வழங்கிய தீர்ப்பால் அதிர்ச்சியில் செந்தில் பாலாஜியின் குடும்பம். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் இன்று செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார். வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடம் கேட்டறிந்த பொழுது, திமுகவின் ஆட்சியில் சுமார் 1200 கோடி முறைகேடு செய்த காரணத்தினால் செந்தில் பாலாஜியின் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். டாஸ்மாக் நிறுவனத்தில் பார் உரிமம், டெண்டர் வழங்குதல், மதுபான கொள்முதல் மற்றும் விற்பனை ஆகியவற்றில் 1300 கோடி வரைக்கும் முறைகேடு ஒவ்வொரு ஆண்டிலும் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்துள்ளார் என்பதை ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த திமுகவின் ஆட்சியிலேயே ரைடு நடத்தி ஒட்டுமொத்தமாக கூண்டோடு ஆதாரங்கள் அனைத்தையும் சேகரித்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முன்ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது வெளியே சுற்றி கொண்டிருக்கின்றார். அதே சமயம் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற காரணத்தினால் எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று ஆஜராகிறார். வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடம் நாம் கேட்டறிந்த பொழுது, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது. அதே சமயத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கில் இருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. மேலும் அவர் வாய்தா பெறுவதற்கான சூழல் இருக்கலாம். ஆனால் இந்த வழக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதோ அல்லது செந்தில் பாலாஜி அவர்கள் நிரபராதி என்று கூறி விடுதலை செய்யப்படுவதோ வாய்ப்பே கிடையாது. நிச்சயம் 7 முதல் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்படலாம் என்ற தகவலையும் ஆதாரத்துடன் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பணங்கள், அதாவது டாஸ்மாக் முறைகேடு மற்றும் டெண்டர் ஊழல் முறைகேடு, கொள்முதல் முறைகேடு, பார் வசதி வழங்கக்கூடிய முறைகேடு என்று 1300 கோடி பணத்தை என்ன செய்தார், யாரிடம் கொடுத்தார்? இது செந்தில் பாலாஜி மட்டும் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. சில அரசு உயர் அதிகாரிகளும் அதேபோல கரூர் கம்பெனி என்று கூறக்கூடிய நபர்களும் இதில் அடங்குவார்கள். இதில் திமுகவின் மாஜி அமைச்சர்களும் இதில் அடங்குவார்கள் என்ற தகவலையும் தற்பொழுது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் செந்தில் பாலாஜியின் குடும்பமே அதிர்ச்சியாகக்கூடிய வகையில் நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்கும். செந்தில் பாலாஜியின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படலாம். அவரது முன்ஜாமீன் ஏற்கனவே 4 வழக்குகளில் முன்ஜாமீன் பெற்ற அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டு அவற்றில் நீதிமன்றம் உத்தரவிற்கு இணங்க புழல் சிறையிலோ திகார் சிறையிலோ அடைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. நேற்று கூட சட்டப்பேரவையில் தாவேகாவின் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் கரூர் கம்பெனி என்று செந்தில் பாலாஜியை பார்த்து கூறியிருப்பார். உடனே அதற்கு சங்கி அமைச்சர் என்று உதயநிதி அவர்கள் பதிலுக்கு கூறியிருப்பார். இதனால் சட்டப்பேரவையில் 30 நிமிடங்கள் மோதல் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. செந்தில் பாலாஜியை திமுக காப்பாற்ற நினைத்தாலும் இனி காப்பாற்ற முடியாது. ஒன்று, செந்தில் பாலாஜி அவர்கள் இதில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. யார் பேச்சை கேட்டு இவற்றையெல்லாம் செய்தார்? கொண்டு வரப்பட்ட அனைத்து ஊழல் முறைகேடு பணங்களும் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்டது அல்லது ஒருவரிடம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டதா என்பதையெல்லாம் ஆதாரத்துடன் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்தால் குறைந்தபட்ச தண்டனை 1 ஆண்டு அல்லது 2 ஆண்டுகள் தண்டனை கிடைக்கலாம். ஆனால் உண்மைகளை கூறாமல் மறைத்தால் ஆதாரங்களின் அடிப்படையில் 7 முதல் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படலாம்.
மேலும் குடும்ப சொத்துக்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக அனைத்து சொத்துக்களும் கிடையாது, வருமானத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படலாம். ஏற்கனவே கரூரில் பிரம்மாண்டமாக 350 கோடி மதிப்பிலான பிரம்மாண்டமான பங்களா ஒன்றை கட்டி வருகிறார். அது பாதியிலேயே நின்று கொண்டுதான் இருக்கிறது. அமலாக்கத்துறை ரைடுக்கு பிறகு அந்த பணமும் எங்கிருந்து வந்தது என்பது எல்லாம் இதுவரைக்கும் செந்தில் பாலாஜியோ அவரது தம்பி அசோக்குமாரோ இதுவரைக்கும் கணக்கு காட்டவில்லை. அந்த பங்களாவும் அரசுடைமையாக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. திமுகவின் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரியவர் செந்தில் பாலாஜி. எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர் என்றால், ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு தவறை செய்தாலும் அதிலிருந்து பாதுகாக்க வகையில் செந்தில் பாலாஜியே நம்பக்கூடியவர். தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகி உண்மைகளை கூறுவாரா அல்லது நீதிமன்றம் 7 முதல் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்குமா என்ற இரண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயம் நடக்கும். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் உண்மைகளை கூறுவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஏனென்றால் திமுக தற்பொழுது ஆட்சியிலும் இல்லை, அதிகாரத்திலும் இல்லை. அடுத்த 25 ஆண்டுகள் நிச்சயம் திமுக ஆளும் சக்தியாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தகவலின் அடிப்படையில் உண்மைகளை கூறி சரணடைந்து விட்டால் செந்தில் பாலாஜி அவர்கள் சொத்துக்கள் பாதுகாக்கப்படலாம், சிறையில் இருந்தும் தப்பிக்கலாம் என்ற கருத்தில் கொண்டு அவர் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை சிக்க வைத்து விட்டால் திமுகவிலிருந்து விலகினாலும் கூட அதிமுகவில் இணைவதற்கான ஒரு சூழலையோ அல்லது பாஜகவில் இணைவதற்கான ஒரு சூழலையோ செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்படுத்தி கொள்வார் என்ற தகவலும் அவரது நெருங்கிய நட்பு வட்டாரங்களில் இருந்து தகவல்களையும் நம்மால் சேகரிக்க முடிந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி செந்தில் பாலாஜி அவர்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார். ஏற்கனவே அதிமுகவில் இருந்து விலகிதான் அமமுகவிற்கு சென்றார், அமமுகவில் இருந்து விலகிதான் திமுகவிற்கு சென்றார். எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்குதான் தனக்கு பாதுகாப்பான இடம் என்று செந்தில் பாலாஜிக்கு நன்றாகவே தெரியும். ஆகையால் இன்று நடைபெறக்கூடிய நீதிமன்ற வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகி அவர் உண்மைகளை கூறுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அவர் சரணடைந்து விட்டால் நிச்சயம் இந்த வழக்கில் இருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் ஸ்டாலின் அவர்களது தலையில் விழக்கூடிய மிக பெரிய ஒரு இடியாகவும் இந்த வழக்கு அமையும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக தெளிவாக பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் முறைகேடில் 1300 கோடி முறைகேடு செய்த வழக்கில் என்ன தண்டனை கொடுக்கலாம், அல்லது உண்மைகளை அவர் கொடுத்தால் அதில் சிக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.